ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்கிற வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்புடன் வரவேற்கிறேன். இதில் ஒரு விஷயம் என்ன கவனிக்கிறாங்கன்னா, புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நேற்று இன்றைக்கி 3 நாள் தொடர்ந்து புதுசாக வந்தவங்க, சார் என்னையும் இந்த குரூப்பில் ஆட் பண்ணிவிடுங்க, அதாவது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் உங்களை அவாய்ட் பண்ணல. ஏன் அதுக்கு ஆட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் பார்த்து பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன நடக்குது எல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் கிளாஸஸ்லாம் கம்ப்ளீட்டாக முடிவிட்டோம், அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்கங்க. ஸோ என்னுடைய ரிக்வஸ்ட் இது. இல்லை சார் எனக்கு வேணாம், நான் பார்க்க மாட்டேன், எனக்கு எப்படியாவது ஒன்று ஆட் பண்ணிவிடுங்க அப்படின்னா ஓகே, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஆட் பண்ணிடுறேன், வேணான்னு சொல்ல வரல நம்ம குரூப்பில். இதில் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் ட்ரேட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வியூ இங்கே சென்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட இதில் வீடியோ போட்டுருந்தேன் இன்றைக்கி நான். ஸோ இந்த இடத்துல என்னென்ன மாதிரிலாம் ஸ்கேல்பிங் பண்ணலாம், ஸோ எந்தெந்த பாயிண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போது புதுசாக வந்திருக்கீங்கன்னா அதை பார்த்து பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவே பழகிடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அதாவது ட்ரேடிங் கற்றுக்கணுன்னு தோணாது. இப்போ பார்த்தே பண்ணிடலாமே, சார் அனுப்புகிறாரு அதை பார்த்தே பண்ணிடலாமே அப்படின்ற ஒரு உள்ள விஷயத்துக்கு போகக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரணும். எவ்ரி ட்ரேட் நீங்கள் டிசைட் பண்ணணும். இது என்னுடைய ட்ரேடிங், நான் டிசைட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எப்போ இந்த மாதிரி பார்த்து பண்ணுவீங்க? ஸோ அதனால தான் உங்களை ஆட் பண்ணல. ஓகே, ஒன்று நம்ம ரெகுலர் வியூவர்ஸ், சார் உங்களுடைய கீழே லிங்க்கில் இருக்க ஐடியிலேருந்து 5 years கொடுத்துருக்கீங்களா, ஸோ 5 years லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இதில் ஆட் பண்ணிவிடுவீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடிங் கம்ப்ளீட்டாக முடிச்சுக்குங்க. எல்லாத்தையும் ஒரு ஃபஸ்ட்டு 5 ட்ரேடிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 ட்ரேடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தப்பு கிடையாது. ஆனால் நான் இந்த மாதிரி பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே, ஈஸியாக இருக்கும். இதை பார்த்து பண்ணுறது ரொம்ப நாளைக்கு சஸ்டெண்டாக நிற்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். இல்லை சார், நான் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுறேன், இதிலே நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி கற்றுக்கிறேன் சார் அப்படின்னா ஓகே, அது உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதை பார்த்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு 5 ட்ரேடிங் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மந்தோட முடியுது. இந்த அக்கௌண்ட் ஆப் ஓப்பன் பண்ணி இந்த லிங்க் உள்ளே வரது பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்துக்குள்ளே யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ ஸோ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்டுட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த விஷயம் மென்ஷன் பண்ணிட்டேன். ரைட், ஓகேங்களா? சரி, இன்றைக்கி அதே ஏன்னா அந்த ஸ்கேல்பிங் கூட எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பண்ணணுன்றது தெளிவாக இருக்கணும் இல்லையா, அதனால் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தேன். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் போகலாம். சார், பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி அதனோட அப்டேட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா மார்க்கெட் நிஃப்டி பேங்க்கில் விஷயம் நடந்தது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு எம்பர்டன் மாதிரி கிரியேட் பண்ணி மார்க்கெட் வந்துச்சு. ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் என்னால் கேட்ச் பண்ண முடியல. எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் இல்லை அதில். ஓகே, ஏன் கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா, மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்சைட் மூமெண்டமில் போயிட்டு இருந்தது. அதாவது இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ். ஸோ என்ன மேபி இதில் கரெக்ஷன் வரும், அது கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் இன்னொரு மூமெண்டம் வரும் அப்படின்னு என்னுடைய அசம்ஷன் இருந்தது. எனக்கு அந்த இடத்துல வரல, இந்த இடத்துல வாய்ப்பு எதுவும் வரல. ஸோ கீழே இந்த இடத்துல சப்போர்ட் கிட்ட ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு மூமெண்டம் பிளான் பண்ணுது. ஸோ மூமெண்டம் கொடுத்துச்சு, அப்புறம் இன்னொரு டைம் இன்னொரு அகைன் மேலே மூமெண்டம் ட்ரை ஆகிட்டு இருக்குது. சரி, இப்போது நெக்ஸ்ட்டு இது எதுவரெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நின்றுச்சு அப்படின்னா இந்த ரேஷன்ஸ் இந்த 55,960 56,000 அதாவது 55,960 56,000 இந்த ரேஷன்ஸ் ஏரியாவை திரும்ப ஒரு டைம் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ பேங்க், ஏன்னா நம்ம நிஃப்டிலேருந்து தான் பார்ப்போம். நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு இந்த வியூஸ் ஷேர் பண்ணியிருந்தாலும் இதுக்கு விஷயம் கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வீடியோ போடலான்னு பார்த்தேன். சரி, பேங்க் நிஃப்டியோட டாபிக் முடிச்சுட்டு அப்புறம் நிஃப்டிக்கு போகலாம் அப்படின்ற ஒரு வியூ இருந்தது. சரி, இதில் ஆக்சுவலாக இந்த அசம்ஷன் ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட சென்செக்ஸ் மைனஸு, நிஃப்டி மிட் கேப்பு மைனஸு, ஃபின் நிஃப்டி மைனஸு, நிஃப்டி மைனஸ், 4மே பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போகுது. பேங்க் நிஃப்டி க்ரீனில் தான் இருக்குது இன்னும் ஸ்டில். ஆனால் இது 4 அது மேலே போக விடலை. அது இன்னும் ஆக்சுவலாக இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கிங் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி சப்போர்ட் பண்ணாதனால எதுனா இங்கேயே இந்த ஜோன்லேயே அப்படியே நிற்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஏரியா வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சஸ்டெண்ட் ஆகி பிரேக் அவுட் ஆகுமா இல்லையான்றது ஃபர்தராக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் அதுதான். ஓகே, அதே மாதிரி இந்த கோல்டு உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு.
இந்த ஸ்கேல்பிங் வந்து எந்த மாதிரி முறையாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டமில் நம்ம வந்து எடுக்கணுமே தவிர டாப்பில் போய் என்ட்ரி எடுக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன மேலே இதுக்கு மேலே போனால் வாங்கிக்கிறேன், இதுக்கு மேலே போனால் வாங்கிக்கிறேன். இதுக்கு மேலே போனால் எப்படி வாங்க முடியும் உங்களால்? இதுக்கு மேலே போனால் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா சார் பிரேக் அவுட் ஆயிடுச்சு சார் அப்படின்வாங்க. அப்போ இங்கே பை பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டாங்களா? சேம் கண்டிஷன் தான். ஸோ பாட்டமில் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட டார்கெட் என்னத்துக்கு வச்சு நம்ம ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகணும். ஓகே, எக்ஸிட் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல பை பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க? பேனிக்கில் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அவங்களோட ஸ்டாப் லாஸ் லைட்டாக இருக்கு நேரம். ஓகே, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி தகவல்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வெபினார் அட்டன் பண்ணணும் சார், நான் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது பாருங்கள், கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம நிஃப்டி 50லேருந்து வரலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 இப்போ என்ன சார் நடக்கும், இப்போ என்ன தான் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நிஃப்டி 50 காலையில் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இங்கேருந்து என்னாச்சு, கண்டினியூ வந்து கண்டினியூ மேலே புல்லிஷ் ஆனதுக்கப்புறம் என்னது, திரும்ப வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எங்கே நேற்று ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சோ, ஸோ ப்ரைஸ் அதுக்கு நான் முன்னாடியே ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு இந்த லோ பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துருக்கு. ரைட், ஓகேங்களா? சரி, இப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சோ, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இந்த ரேஞ்சில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அப்போ நம்ம எசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 24,720 ஒரு டைம் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ஏன்னா இந்த பக்கம் 0.5 ரீடெஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம இங்கேருந்து ரீடெஸ்ட்மெண்ட் புல் பேக் அப்படின்னு பார்த்தோன்னா கூட இதோட லெவல் வந்து ரீடெஸ்ட்மெண்ட் ஏரியாவாக இது அமைக்கும். நம்ம நேற்று பார்த்து தான். ஸோ ப்ரைஸு இந்த இடத்துல வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ என்ன ஆகுனா, இந்த இடத்துல வந்ததுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடந்ததுன்னா அகைன் வந்து என்ன ஆகும், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ். ஓகே, எங்கெங்கே நேற்று பிரேக் டவுன் ஆச்சோ ஸோ அதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போது நம்ம நிஃப்டி 50ல் இந்த மாதிரி ஒரு அசம்ஷன் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம பிளான் பண்ணி வச்சதுனா இதுவும், ஸோ இது 2 ஏரியாவில் நம்ம ப்ரைஸ் கடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரைஸை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த இதில் ஒன்று இதில் பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சுன்னா ரொம்ப சின்னதாக மூமெண்டம் கிடைக்கும். பெருசாக ஒன்று இதில் இங்கேருந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸை பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பாயிண்ட்ஸ் மேபி ப்ரைஸ் வரும், ரெட் கலர் கேண்டில் வரும், இல்லைன்னு சொல்லி எவ்வளோ பாயிண்ட் வரும்னு பாருங்கள். 798 இருக்குதா, கிட்டத்தட்ட 720. கிட்டத்தட்ட நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ரிஸ்க் எடுக்கணும் இந்த இடத்துல. அதோட கொஞ்சம் காலையில் டைமில் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் பேட்டர்ன் இந்த மாதிரி கிரியேட் ஆகிறவரெல்லாம் வெயிட் பண்ணால் பெட்டராக இருக்கும் என்னுடைய அசம்ஷன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி பேங்க் பார்த்தாச்சு. சென்செக்ஸ் போயிடலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி பிளான் எடுக்கலாம் அப்படின்னா, சென்செக்ஸில் கூட இந்த லெவலில் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அதாவது இந்த 81,100 81,200 அப்படின்ற லெவலில் எதிர்பார்க்குறேன் நான். ப்ரைஸு இந்த தூரம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் இந்த லோ லெவலில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதான் இன்றைக்கோடைய லோவில். ஏன்னா ப்ரைஸ் எங்கே போச்சு அந்த இதில் ஷார்ப்பாக ரிகவரி கொடுத்துட்டாங்க. அதை மீன் ஷார்ப் செல்லிங் வந்திருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா ப்ரைஸு இங்கே கீழே ட்ராவல் ஆக சொல்ல கொஞ்சம் ப்ரைஸ் இந்த சப்போர்ட் லெவல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸில் கூட. ஓகே, சேம் இதுலேயும் அதே பிளான் தான் நான் பண்ணியிருக்கலான்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக அமையும். இந்த 81,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமையும், இது வந்து சப்போர்ட் அமையும். ஸோ நாளைக்கு இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிறத பார்க்கலாம். இங்கே கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த தூரம் போகும், இல்லை இங்கேயே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த கீழே வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட், மார்க்கெட் ஒரு வேளை மேலே மூவ் ஆயிடுச்சுப்பா, கேப் அப் என்ன ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன் எக்ஸாம்பிள். அப்போ என்ன ஆகுனா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகி நிற்குதான்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 82,000 மேலே 82,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல உங்களுக்கு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிற வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம சென்செக்ஸில் பார்த்தோம். நிஃப்டி மிட் கேப்பில் என்ன பார்க்கலாம்? நிஃப்டி மிட் கேப்பில் ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, நிஃப்டி மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த பிரேக் டவுன் இருக்குது, சப்போர்ட். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடந்துச்சுன்னா நம்ம வந்து சூப்பராக வந்து அப் சைடுக்கான ஒரு மூமெண்ட்டாக பார்த்துருக்கலாம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா டவுன் சைடு வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இந்த இதில் வந்து நான் ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் என்னுடைய பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில். ஓகே, இப்போவும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஹை கிரியேட் பண்ணி ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் தான் நான் ஸ்டில் இதில் வெயிட் பண்ணிட்டு இருக்க தவிர, இல்லை டவுன் சைடு போயிடுச்சுன்னா என்னோடய பிளான் எதுவும் கிடையாது. டவுன் சைடுக்கான பிளான் கிடையாது. ஏன்னா 2 இதில் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா எனக்கு டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. ஸோ அப்படியே உங்களுக்கு மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆனால் கூட வெயிட் ஃபார் ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா திரும்ப ஒரு அப் சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணியிருக்கேன். டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா உங்களுடைய லைக்ஸ் மேக்ஸிமம் 150 லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். சரி, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.